ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாரல் தாட்ஸ். இன்னைக்கு இந்த பிளாக் ட்ரெஸ்ல எப்படி நான் மேக்கப் லுக் பண்ணியிருக்கேன்றத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் மாய்ஸ்சரைசர் வீக்கோட செரமைட் அண்ட் ஹைலரானிக் இருக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இது ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு செம்மையாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் பீப்புள் தயவு செஞ்சு இது யூஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க்கே ஆகாது. நல்லா நான் போட்டுக்க போகிறேன். இதில் ஹைலரானிக் ஆசிட் இருக்கனால உங்கள் ஃபேஸை நல்லாவே ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே இந்த க்ளோ ஷைனிங்காக இருக்கு இல்லையா? எனக்கு அந்த க்ளோ ரொம்ப பிடிக்கும். நான் இதை போட்டுட்டு கூட நான் வெளியே போவேன். பட் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் போவேன். சன்ஸ்க்ரீன்லாம் மறக்கவே கூடாது. கழுத்துலேயும் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த விஷ்காருடைய சன்ஸ்க்ரீனு. இது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் பீப்புள் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஆல் இந்தியன் ஸ்கின் டோன் பீப்புள்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பற்றி நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். தயவு செஞ்சு இதை பாருங்கள். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்டாவது அட்லீஸ்ட் விடுங்க. ஸோ அது அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா உங்கள் ஃபேஸை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக்கப்லேயும் கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் டைம் கொடுங்க. ஸோ உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படியே இது கொஞ்சம் ஒரு 1 மினிட்டுக்கு வந்து நான் இதை அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ அப்படியே உங்ககிட்ட ஒரு சில விஷயம்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறையா கேட்டிருந்தீங்க. உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே நான் அவங்க எல்லாருக்குமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு வந்து இதை பற்றி வீடியோ போடுங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் பண்ணுறேன். பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் பண்ணுவேன். பிகாஸ் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு இன்ட்ராக்டிங்காக இருக்கும். ஸோ அதுதான் நானும் ஆசைப்படுறேன். ஸோ நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவாக பண்ணுறேன். யூபிக்லேருந்து ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இது செம்ம ஹைட்ரேட்டிங்காக உங்கள் லிப்ஸை வச்சுக்கும். ஒரு நல்ல லிப் பாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் என்னோட ஸ்கின் கேர். இவ்வளோ தான் நான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் எப்பயுமே நான் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட ப்ரைமர் பார்த்தீங்கன்னா கலர் பார்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இது உங்கள் ஃபேஸை வந்து நல்லாவே ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு நல்ல ஃபினிஷ் லுக்கை வந்து கொடுக்கும். எதுக்காக நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறோன்னா உங்கள் ஃபேஸில் வந்து போர்சஸ் இருக்கும். ஸோ அந்த போர்சஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தான் மாய்ஸ்சரைசர் போட்டோம், சன்ஸ்க்ரீன் போட்டோமே அப்போ கவர் ஆகிருக்குமே நீங்கள் நினச்சா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இது ஜஸ்ட் ஸ்கின் கேர் தான். உங்கள் ஃபேஸை நல்லாவே ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். உங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து உங்களை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் உங்கள் போர்ஸில் போய் எதுவுமே போய் பண்ணாது, ஒர்க் ஆகாது. பட் ப்ரைமர் தான் உங்கள் போர்ஸில் போயிட்டு நல்லா சட்டலாக போயிட்டு செட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒன்ஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே உங்கள் மேக்கப் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ரொம்ப ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ கொஞ்சமாக எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னான்னு. ஆமாம் கைஸ், எனக்கு ட்ரை ஸ்கின் தான். பட் இப்போ சம்மர் டைம்னால சம்டைம்ஸ் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் வரும். த்ரூ அவுட்டாக எனக்கு வந்து காம்பினேஷனில் தான் இருக்கும். ஆனால் ட்ரை ஸ்கின் தான் என்னுடைய ஃபேஸு. உண்மையிலே எனக்கு ட்ரை ஸ்கின் தான். சம்மர் டைமில் மட்டும்தான் காம்பினேஷன் ஸ்கின்னில் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட்னு சொல்லலாம். எனக்கு சம்மரில் கூட சில நேரம் வந்து ட்ரையாகவும் இருந்திருக்கு. அந்த டைம்லலாம் இங்கெல்லாம் எனக்கு வந்து பீலிங்காக ஆகும். அந்தளவுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாகவும் இருந்திருக்கு.
ஸோ இப்போ தான் நான் ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறேன். ஸோ அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியுடைய கலர் கரெக்டர், ஆரஞ்ச் கலர் கரெக்டர். இது நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, என் ஃபேஸில் நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அண்ட் என்னுடைய கண்ணில் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. கேமராவில் பார்க்க எப்படின்னு எனக்கு தெரியல, நேரில் பார்க்கும்போது எனக்கு தெரியும் இங்கே மட்டும் இருக்கும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸ் இருக்கும், வாயை சுற்றி வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ நான் வந்து எங்கெல்லாம் எனக்கு இருக்கோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். தேவை இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணும் கைஸ். நீங்கள் தேவையில்லாத இடத்துல அப்ளை பண்ண வேண்டாம், அது வேஸ்ட்டும் கூட. இந்த கன்சீலர் இந்த கலர் கரெக்டர் பற்றி சொல்லணும்னா பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த அப்ளிகேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்காது. சேம் நான் வந்து ப்ரைமருக்கு எவ்வளோ ஹைப்பாக சொன்னேன், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன் இல்லையா, அதே தான் நான் கலர் கரெக்டருக்கும் சொல்லுவேன். நீங்கள் கலர் கரெக்டர் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. அண்ட் உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஆல்ரெடி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது, எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, அப்படி இருக்கிறவங்களாம் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. இதுலேயே ப்ரஷ் மாதிரி இருக்கா, ஸோ அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம், இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் போடணும், ஆனால் நான் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுட்டேன். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து கம்மி பண்ணணும்னா, இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக லைட்டாக ஈரம் பண்ணணும். இருங்க, ஈரம் பண்ணிட்டு வரேன். பிளெண்டர் வந்து நீங்கள் ஈரம் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. போட்டு தேய்க்காதீங்க, அப்புறம் ப்ராடக்ட் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டரில் இந்த மாதிரி டேப் பண்ணும் போதே எக்ஸஸாக இருக்கிற ப்ராடக்ட்ஸும் வந்துடும் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய இருந்துச்சு, இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி மினி பியூட்டி பிளெண்டர் வந்து ஒர்த்து தான். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கும்னா, பியூட்டி பிளெண்டர்னாலே இதில் வந்து ப்ராடக்டை அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி நம்ம ஜாஸ்தியாக போடுறப்போ ஓகே, பட் நம்ம கரெக்டாக ப்ராடக்ட் போட்டப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மாதிரி நமக்கு வந்து பேடாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் கையாலேயும் பண்ணிப்பேன், ப்ரெஷ்ஷாலேயும் பண்ணிப்பேன். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கலர் பாருடைய கன்சீலர், மை ஃபேவரட் கன்சீலர். இது என்னுடைய எக்ஸாக்ட் ஷேடு 005 லேசி. எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்சீலரும் இது. ஸோ ப்ராடக்ட் லிங்க்லாம் கேட்டிருந்தீங்க. என்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா, வீடியோ அப்லோட் பண்ண தான் எனக்கு டைம் இருக்குது, ஆனால் ப்ராடக்ட் லிங்க் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து 6 days ஒர்க் இருக்கும், 1 day தான் வீக் ஆஃபு. ஸோ அந்த வீக் ஆஃபில் தான் நான் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ அதனால் எனக்கு வீடியோ பண்ணுறது அண்ட் என்னுடைய பர்சனல் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுன்றதுக்கே எனக்கு டைம் போயிடும். சீரியஸ்லி சாரி. எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக இனி நான் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையுமே என்னுடைய ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரியலி சாரி ஃபார் தேட். நீங்கள் கேட்டிருந்தும் நான் அதை பண்ணாமல் இருந்தது வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு எங்கெல்லாம் நான் வந்து அந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணேன் இல்லையா, அங்கெல்லாம் நான் இதை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அங்கெல்லாம் எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு இது இந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் பண்ணணுனாலும் பண்ணலாம். பட் உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு நல்ல கவரேஜ் ஃபவுண்டேஷனாக இருந்தால் ப்ராப்ளம் வராது. பட் ரொம்ப தின்னாக, எப்படி சொல்கிறது, திக்காக இல்லாமல் ரொம்ப லிக்விடாக இருக்கிற ஃபவுண்டேஷனாக உங்களுக்கு அது அசிங்கமாக இருக்கும்.
அண்ட் மேக்கப்ன்றது கைஸ் நம்ம பண்ணுறது தான், இப்படிதான் பண்ணணும் அப்படின்லாம் மேக்கப் கிடையாது. நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து மாற்றி மாற்றி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவுட்புட் கடைசியாக சூப்பராக வரணும். ஸோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுல வந்து நாலேஜ் வந்துருச்சுன்னா உங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணி கரெக்டாக நீங்கள் கிளம்பிடலாம். ஸோ என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட கன்சீலர் ப்ரஷ்ஷே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ரஷ்ஷில் பண்ணும்போது ஒரு குட் திங் என்னென்னா, இது வந்து ப்ராடக்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணாது. அதனாலே எனக்கு இது பிடிக்கும். பட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இந்த ப்ரைமரும் கலர் கரெக்டரும் வந்து நீங்கள் வந்து அந்த ஆர்டர் படி பண்ணலாம். பட் நீங்கள் கன்சீலரு, ஃபவுண்டேஷனு, ப்ளஷ் இதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது வந்து பிரச்சனை வராது. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ப்ரைமரை வந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணீங்கன்னா அது அது அதுக்கான ஒரு பர்பஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த பர்பஸ் வந்து அந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது தான் அந்த அவுட்புட் நல்லா வரும். பட் நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இப்போது ஃபவுண்டேஷன் இல்லாமல் நீங்கள் வெறும் கன்சிலர் மட்டும் போட்டுக்கிறீங்கனாலும் போட்டுக்கலாம். இல்லை ஃபவுண்டேஷனையும் கன்சிலரும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கூட பண்ணிக்கலாம். பட் இதுக்குன்னு ஒரு ஆர்டர் படி நீங்கள் பண்ணும்போது தான் அது அவுட்புட் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு மெபிலினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் ஷேட் நம்பர் 329. 330 நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. 329 வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் நேம் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் வந்து 329. இப்போ 330னா டாஃபி அப்படின்ற ஒரு நேம் கொடுத்த மாதிரி இதுக்கு எதுவுமே கொடுக்கல. ஏன்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 329 மட்டும்தான் போட்டிருக்காங்க. மேபி இதுக்கு ஒரு நேம் கொடுத்து இது பண்ணும்போது இதை சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம நம்பர் மறந்துடுவோம், நேம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக என்னோடய கையில் போட்டுக்கிட்டு அதே ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி லைட்டாக இப்படி டேப் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னோடய ஃபேஸில் நான் இப்படி அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் கன்சீலர் எங்கே போட்டனோ அங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டால் போதும். இல்லைனா ஓவர் கவரேஜ் மாதிரி ஃபீல் ஆகிடும். ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃபேஸ் இருக்கும். இது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் பவுடர், மெபிலின் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஷேட் நேம் வந்து 330 டாஃபி ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். இது சூப்பராக இருக்குது. ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்வெட் அண்ட் ஆயிலினஸ் எல்லாமே இது கவர் பண்ணிடும். இது ஒரு நல்ல காம்பேக்ட் பவுடர். இது உங்கள் ஃபேஸை நல்லாவே வந்து மேட் ஃபினிஷிங் லுக்கில் வச்சுக்கும். ஸோ அதனாலே இந்த காம்பேக்ட் பவுடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் கழுத்துலேயும் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். ஐப்ரோவுக்கு வந்துட்டு மார்ஸுடைய ஐப்ரோ பேலட். இதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பூலி கொடுப்பாங்க அண்ட் ஒரு அப்ளிகேட்டர் கொடுப்பாங்க. அண்ட் இதில் ஒரு 4 ஷேட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூலியால் நல்லா என்னோடய ஐப்ரோஸை கோம் பண்ணிக்க போகிறேன். அப்ளிகேட்டரில் இந்த ப்ராடக்ட்ஸை நான் வந்து எடுத்துக்கிட்டு இப்படி டேப் பண்ணிக்க போகிறேன். இந்த பிளேட்லேயே நான் இப்படி டேப் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். எப்பயுமே இந்த மிடில் இருந்து எண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து தேவைப்படுற அளவுக்கு மட்டும் போட்டுட்டிங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். இல்லைன்னா எதுவும் வந்து ஒரு பூரா வந்து 2 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ எனக்கு எப்பயுமே எவ்வளோ மேக்கப் போட்டாலும் ஐப்ரோஸ் மட்டும் நான் நேச்சுரலாக வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வெட் அண்ட் வைல்ட்லேருந்து
ஒரு ஐ ஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ஏன் ஒரு மாதிரி வளருது? ஃபஸ்ட்டு இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக நான் வந்து இங்கேருந்து அப்படியே அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பிளாக் ஷேடு வந்துட்டு இந்த எட்ஜில் கொடுக்க போகிறேன். இது பண்ணிக்க போகிறேன், ஹைட் பண்ணிட போகிறேன். ஸோ இதே லுக்கை நான் இங்கேயும் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து மார்ஸுடைய லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். ஷேட் பார்த்தீங்கன்னா ஷேடு 14 சாக்கோ பட்டர். இது எல்லா லிப்ஸ்டிக்குமே சூப்பர் லிப் லைனர், எல்லாத்துக்குமே சூட் ஆகும். மிஸ்க்லருடைய சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இதுவும் சூப்பர், ஒரு மாதிரி பிங்கிஷ் லிப்ஸ்டிக் கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஷேட் பார்த்தீங்கன்னா 58. நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ஷு மேட் லுக்குன்ற ஒரு பிராண்டில் யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. ஹைலைட்டரு, ப்ளஷ்ஷு, கான்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ ப்ளஷ்ஷு நல்லா தாராளமாக எடுத்துக்கிட்டு இப்படி டேப் பண்ணிக்க போகிறேன். கான்டூர் வந்து கையாலேயே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ்ஷையும் கான்டூரையும் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். பில்கிரமுடைய ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இதோடைய வான் செம்மையாக இருக்கும். ஸோ இது தின்னாக இருக்கனால நம்ம எப்படிலாம் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டைல் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ ஐ லுக் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால நான் வந்து ஐலைனர் வந்து தின்னாக தான் போட்டுக்கிறேன். கலர் பாருடைய காஜல் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஓகேயான ஒரு காஜல் தான். இது ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது, ஒரு 4 hours வேணால் இருக்கும். ஸோ லைட்டாக தான் போட்டுக்க போகிறேன். மார்ஸுடைய மஸ்காரா. இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மஸ்காரா அண்ட் இது நல்ல ஒரு மஸ்காராவும் கூட. எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இதுவே போட்டுக்கிறேன். பேங்கிள்ஸ் இது ஃபுல் ஹேண்டு, ஸோ அதனால பேங்கிள்ஸ் போட்டால் நல்லாவா இருக்குது தெரியவே இல்லை. ஸோ அதனால் வேண்டாம். பிளாக் கலர் இருக்கிற மாதிரியான ஒரு சில்வர் ரிங் இருக்குது. ஸோ இதுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நான் தொடர்ந்து வீடியோஸ் போட என்ன நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.